ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன் சாம்பார் தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெயிலே பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா குழம்பு வந்து வாசனையாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி 3 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெந்து வரதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி குழஞ்சு வந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுட்டு சக்தி சாம்பார் தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கேரட் பீன்ஸ் வந்து வதக்கி விடுங்க. ஏன்னா கேரட் பீன்ஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வந்து வேக வச்சுக்க போகிறோம். இப்போ நான் பருப்பை வந்து ஆல்ரெடியே நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் வந்து ஒரு அரை வேக்காடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நல்லா இப்போ லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு ஊற்றிக்கலாம். சுவையான டேஸ்டான கேரட் பீன் சாம்பார் ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.